அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தேராய். எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தேராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய். அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்தீராய். செம்பூர்கழலடி செல்வா பலதேவா. செம்பூர்கழலடி செல்வா பலதேவா. உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய். உம்பியும் நீயும் உறங்கேலோரும் பாவாய். ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிற திருப்திப்படும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே, தாங்கள் எழுந்தருள வேண்டும். கொடி போன்ற இடைகளுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளகிய மனம் கொண்ட யசோதையை, மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே, நீ எழ வேண்டும். விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகளந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே, நீ கண்விழிக்க வேண்டும். செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வத் திருமகனான பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்தில் இருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்தனை செய்யும் 17வது பாசுரம் இது. திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடியிருக்கிறாள் ஆண்டாள். 3 பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று 3வது பாடலிலும், இந்த பாடலிலும் 24வது பாடலில் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி என்னும் சொல்கிறாள். அசுரனாயினும் நல்லவனான மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து.